பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மறுபடியும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நமக்கு ஒத்தாசை வருகிற நல்ல பர்வதத்தை இந்த வேளையில் நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். அவரை மகிமைப்படுத்தி நம்மளுடைய தூயாதி தூயவரை துதிக்கு பாத்திரரை இந்த வேலையில் நம்ம துதித்து ஆராதிக்க போகிறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வேலையில் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏபதே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏபதே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏபதே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏபதே இது வானத்தின் வாசல்,
ஷக பபதுலா மமர் யாப்லோரானா திஹாதரபா. தேங்க்யூ ஓ ரீகா தனிஷர பலபரபா. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ, இந்த வருடத்தில் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரோ, இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யும் அளவும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஓ ரபா தியால ரபா ஷகரபா. அதை செய்யும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார். என்ன சொன்னாரோ உங்கள் வாழ்க்கையில், எதை செய்வேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் தான் எங்களுடைய தலைக்கல், அவர் தான் நம்மளுடைய தலைக்கல். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்றுன்னு பார்க்குறோம். இன்னைக்கு அப்பா நீங்கள் எந்த ரிஜெக்ஷனில் இருந்தாலும் சரி, எந்த இதில் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, தலைக்கல் தலைக்கல்லாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் தான் தலைக்கல். அவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க தான் அந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ட். தலைக்கல் தான் அந்த இடத்துக்கு, மூளைக்கு நீங்க தான் தலைக்கல். நீங்க இல்லைன்னா அது ஃபில் ஆகாது. அது ஒரு கம்ப்ளீட் ஆகணும்னா நீங்க தான் அந்த இடத்துக்கு வேணும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய தலைக்கல். அப்பா நீங்க எங்களுக்குள்ள கிறிஸ்து தலைக்கல்லாகி இருக்கிற கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. அதனால எங்க வாழ்க்கையில எல்லா இடங்களில் நாங்க போகிற இடத்துல எல்லாம் எங்களை நீங்க தலைக்கெல்லாம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இம்பார்ட்டண்டா வச்சிருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம்ப்பா. நீங்க எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதே இல்லை. நமக்கு நெருக்கம் வருதா? எதுக்கு வருதுன்னா பெருக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறதுக்காக தான் உங்களுக்கு நெருக்கம் வருது. உங்களுக்கு நீங்க நெருக்கப்படும் போதெல்லாம் நீங்க நினைச்சுக்கோங்க, பெருக போறீங்க. எவ்வளவா நெருக்கப்படுறீங்களோ அந்த அளவு நீங்க பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு எல்லா பக்கமும் இடம் கொண்டு பெருக போறீங்க. ஏன்னா எந்த பக்கத்துல இருந்து நெருக்கம் வந்தாலும் நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க. நீங்க பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. இந்த வருடம் பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. உங்க எல்லைகள் விரிவாக போகுது, விசாலத்துக்குள்ள போக போறீங்க. எல்லா பக்கமும் இடம் கொண்டு பெருக போறீங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் தலைக்கல்லாகிய கிறிஸ்து. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லையும் நம்ம தான், நீங்க தான் வேணும்னு சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க. எந்த இடத்துல உங்களை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. எங்க நீங்க ஒதுக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க தான் தேவைன்னு கூப்பிடுவாங்க. அப்பா நன்றி சொல்றோம். எல்லாருக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறீங்க. இந்த வருடம் பெருக்கத்துக்குள்ள எல்லா குடும்பங்களும் கடந்து போவதாகன்னு சொல்ற இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுங்க. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்த்துருக்கு. ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்துருக்கு. இந்த வேளையில் அவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. எங்களை பார்க்க யாருமே இல்லை, எங்களை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை, எங்களை கவனிக்க யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்க்குது. அவர் உங்களை பார்க்கிறார். அவர் உங்களை பார்த்தாலே உங்கள் வாழ்க்கையில் பிழைப்பு தான். அவர் உங்களை பார்த்துட்டா போதும், உங்கள் வாழ்க்கையில் உயர்வு தான். அவர் உங்களை பார்த்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் மேன்மை தான். இவங்க பார்க்கணும், அவங்க பார்க்கணும், நம்ம எங்கேயுமோ போக தேவையில்லை. அவருடைய கண்கள் நம்மளை பார்த்தாலே போதும். நம்ம தான் வேணும், நீங்கள் தான் வேணும்னு நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசர் அவர். வேணான்னு சொல்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு தேவைன்னு சொல்லி நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசர் அவர். நம்மளை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த நல்ல நேசர் அவர். நம்மளை கண்மலையில் உயர்த்தி வைத்திருக்கிற நல்ல நேசர் அவர். பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏற பண்ணி இருக்கிற நல்ல நேசர் அவர். உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார பண்ணி இருக்கிற நல்ல நேசர் அவர். அந்த நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பார்ப்போமா? நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பாருங்க. நம்மளை கண்ணோக்கி பார்க்கிற நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பாருங்க. அப்பா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி. நீங்கள் எங்களை பார்க்கிறதற்காக நன்றி. நீங்கள் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். வசனம் சொல்லுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். யார் பார்வைக்கு நம்ம அருமையாக இருக்க தேவையில்லை. யார் பார்வைக்கு நம்ம ப்ரெஷியஸாக இருக்கணுங்கிறது வேண்டியதில்லை. அவர் பார்வையில் நீங்கள் அருமையாக இருந்தாலே ஹானர் உங்களை தேடி வரும். ஹானரே கிடைக்கல, எனக்கு ஹானரே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் பார்வையில் நீங்கள் அருமையாக இருந்தாலே போதும், கனம் உங்களை தேடி வரும். ஆண்டவரை தான் சொல்கிறேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அவர் பார்வைக்கு நீங்கள் அருமையாக இருக்கீங்க. நீங்கள் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கிறீங்க. நீங்கள் விலையேற பெற்றாங்க அவர் பார்வையில். அதனால் ஹானர் உங்கள் வாழ்க்கையில் ஹானர் உங்களை தேடி வரும். என் பிரியமே என் ரூபவதியேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவருடைய பிரியமாக நம்ம இருக்கிறதுனால, அவர் பார்வைக்கு அருமையாக நம்ம இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் கனம் நம்மளை தேடி வரும். அவர் நம்மளை சேர்த்து கொண்டதுனால உயர்வு நம்மை தேடி வரும். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் ரிஜெக்ஷன் ஃபீலிங்கில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. நீங்கள் சேர்த்து கொண்டீங்க, நீங்கள் அணைச்சிக்கிட்டீங்க, அவங்கள நீங்கள் உயரத்தில் தூக்கி வச்சிட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. உங்கள் பார்வையில் அவங்க அருமையானவங்களாக இருக்கிறாங்க. அப்பா, தலைக்கல் நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறனால வேணான்னு சொல்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் தான் வேணும்னு சொல்கிற மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையில நீங்கள் அவங்க போகிற இடங்கள்ல எல்லாம் நீங்கள் வைக்க போகிறீங்க. எங்களோட ஆராதனையில் இருக்கிற எல்லா குடும்பங்கள்லையும் சொல்கிறோம், உயர்வை சொல்கிறோம். நீங்கள் தான் வேணும்னு உங்களை கூப்பிடுகிற நாட்கள் வருது. இந்த இடத்துக்கு நீங்கள் தான் தேவை, நீங்கள் வந்தால் தான் இந்த வேலை ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை ஆண்டவர் எல்லா இடத்துலையும் தலைக்கெல்லாம் வைக்க போகிறார். ஏன்னா அவர் உங்களை சேர்த்துக்கிட்டார். அதனால் எல்லாரும் உங்களை சேர்த்துக்குவாங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம். ஹோலி ஸ்பிரிட், உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி. இந்த ஆராதனையில் எங்களோடு நீங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். எல்லா குடும்பங்கள்லையும்
இந்த வருடத்தில் ஒரு பெருக்கத்துக்குள்ள அப்பா எல்லா பக்கங்களும் இடம் கொண்டு பெருகிற ஒரு பெருக்கத்தை எல்லார் வாழ்க்கையிலே நாங்கள் சொல்கிறோம். ஆசீர்வாதத்தை சொல்கிறோம். பிளெஸ்ஸிங்ஸ் எல்லா குடும்பங்கள் மீது சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த வருடம் பெருக்கத்தின் ஆண்டா எல்லா குடும்பங்கள்லையும் இருப்பதாகன்னு சொல்கிறோம். உயர்வின் ஆண்டா இருப்பதாகன்னு சொல்கிறோம். மேன்மையான அவங்க மேலானவைகளை காண்கிற வருடமாக இந்த வருடம் இருப்பதாகன்னு பிளஸ் பண்ணுறோம். உங்கள் கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டு சமூகத்தில் உட்காந்து சாப்பாட்டையும் மறந்து, தண்ணியும் மறந்து, நம்மளையும் மறந்து, எல்லாத்தையும் மறந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஃபாஸ்டிங். பிரசன்னத்தில் எல்லாத்தையும் மறக்கிறது. ஆண்டவர் 40 நாள் எண்ணிட்டு போனாராலாம் தெரியாது. போனார், 40 நாள் முடிஞ்சுது. வேலை முடிஞ்சு வரும்போது அது 40 நாள், 40 டேஸ்ன்னு மார்க் பண்ணிட்டுல ஆண்டவர் போல. இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம இங்கே வரவங்க நேராக நம்ம மெசேஜ் கேட்குறதுக்கோ இல்லை ஆராதனையில் பங்கெடுக்கிறதுக்கோ மாத்திரம் நேரடியாக இங்கே ஏதாவது ஆண்டவர் பேசுவார் அப்படி இல்லை. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய ஆண்டவருக்கும் நமக்கும் உண்டான உறவில் வீட்லேயே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, ஆண்டவர் என்ஜாய் பண்ணிவிட்டு, ஆண்டவர் பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு, தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து தியானிச்சுட்டு இருந்துட்டு இங்கே சபைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன அந்த வாரம் ஆண்டவரோடு பேசுனீங்களோ, உங்களுக்கு ஆண்டவருக்கும் என்ன உறவு இருந்துச்சோ அதை நம்மக்கிட்ட பேசி நம்மகிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவார். அந்த ஜாயை நான் எனக்கு என்ஜாய் பண்ணேன். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர். எத்தனை கோடி வாட்டி கேட்டிருப்போன்னு தெரில. ஆனால் அன்னைக்கு நீங்கள் படிச்சுட்டு வரீங்க, சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி மீட்டிங், கர்த்தர் நல்லவர் பைபிளில் பார்த்துட்டு வருவீங்க. என்னப்பா கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. இங்கே வந்தவொன்னே பாஸ்டர் சொல்லுவார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னா, பா என்னப்பா இப்போதான் பார்த்தோம் பைபிளில். இந்த லைஃப்குள்ளே வந்துடணும் பாருங்க, இந்த உறவுக்குள்ளே வந்துடணும். நேராக ஒரு வாரம் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கோ இல்லை ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு வரதில்லை. ஆண்டோடைய சமூகத்தில் எவ்வளவு செலவிட முடியுமோ அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா போதும். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாருங்க, பார் நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, உனக்காக யார்கிட்ட பேசணுமோ நான் பேசிக்கிறேன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, உனக்காக நான் யாருக்கிட்ட பேசணுமோ நான் பேசுவேன். யோசேப்புக்கு நடந்துச்சு, தாவீதுக்கு நடந்துச்சு, எல்லாருக்கும் நடந்துச்சு. ஆண்டவர்கிட்ட எந்த அளவுக்கு உறவுல அவரோட மிங்கிள் ஆகிறோமோ, அவரோட உறவாடுகிறோமோ, அவ்வளவு சீக்கிரம் நம்ம போயிடுவோம் உச்சத்துக்கு. இதெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வீட்டு வாசப்படியில் கொரியர் பாய் தட்டுற மாதிரி தட்டும், ஏஞ்சல் தட்டுவாங்க. எப்பா இதை வாங்கிக்கோ, ஏன்னா ஜீசஸ் என் கையில் கொடுத்து உனக்கு கொடுக்க சொல்லிட்டாரு, உன்கிட்ட கொடுக்காம நான் போக முடியாது, நீ வாங்கிக்கோ அப்படின்னு உன் கையில் வச்சு அமுக்கிட்டு தான் அது கிளம்பி போவாங்க ஏஞ்சல். இந்த பூமியில் இருக்கிற கொரியர் பாயே கொரியர் வேலையை ஒழுங்காக செய்யும் போது நம்ம ஏஞ்சல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, அவங்களாம் நமக்கு கொடுக்கறத எவ்வளவு அழகாக கொடுப்பாங்க. பரலோகத்திலேருந்து அவர் நமக்கு என்னென்ன நியமிச்சிருக்கிறாரோ எல்லாவற்றையும் கொடுப்பாங்க. ஒன்றே ஒன்று தான், நேற்று ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தையை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், சொல்கிறேன். இந்த வார்த்தையை படிக்கும்போது அழுதேன், ரொம்ப அழுதேன். ஆண்டோடைய அன்பு, என்னங்க அழுதிங்க, எதுக்காவது அழுதி தேவையை நினச்சி அழுதினா இல்லை, ஆண்டோடைய அன்பு இருதயத்தை நிரப்பியது. ஆண்டவரே இது இந்த வசனத்தை நான் எத்தனையோ ஆட்டோவில் எழுதி பார்த்துருக்கிறேன், காரில் எழுதி பார்த்துருக்கிறேன், எத்தனையோ செய்திகள் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் பார்க்குறேன், நான் அழுகிறேன். ஏன் அழுகிறேனே தெரியல, அழுகிறேன். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டோடைய அன்பு நெருக்கி ஏவிச்சு இருதயத்தை. இதை நான் சொல்கிறேன். வசனம் 31 அதிகாரம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அல்லேலூயா, அவர் உன்னோடே இருப்பார். இங்க வந்திருக்கிற இந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்பு பாருங்க. இது வரைக்கும் இதை பார்த்தப்ப, நான் இந்த வேதத்தை பார்த்தப்ப என்னமோ எனக்காக ஃபைட் பண்ணுறதுக்காக என் கூட இருக்கிறாரு, எனக்காக யுத்தம் பண்ணுறதுக்காக என் கூட இருக்கிறாரு, இல்லை ஒரு கானான் தேசத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்காக என் கூட இருக்கிறாரு, இல்லை வேற ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு ஆசீர்வாதமோ நன்மையோ அற்புதமோ அதிசயமோ எல்லா காரியத்தை ஏதோ ஒன்று செய்யறதுக்காக அவர் என் கூட இருக்கிறாரு, என் கூட வராரு, என் பக்கத்தில் இருக்கிறாருன்னு நினச்ச வசனம் எனக்கு வேற மாதிரி தெரிஞ்சுது. என்னடா அவருக்கு நம்ம கூட இருக்கிறதுனா ஆசை. மோசே எழுதி வச்சார் சாகரத்துக்கு முன்னாடி, மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவர் லைஃப்ல 40 வருஷம் ஊழிய அனுபவத்துல முடிக்கும் போது சொன்னார், எல்லாரையும் பார்த்து சொன்னார், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஜனங்களை சிநேகிக்கிறாருப்பா, அவங்கள நேசிக்கிறாரு, உண்மையாலுமே நேசிக்கிறாரு. மெய்யாகவே அவர் பார்த்து கண்டுபிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, எப்பா இந்த கடவுள் ஜனங்களை சிநேகிக்கிறார். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உனக்கு முன்னாடி போயிடுறாருப்பா. சரி, இந்த தெய்வம் முன்னாடி போயிடுதா அப்படின்னு பார்த்தா, முன்னாடியும் போயிட்டு இருக்கிற தெய்வம் அதுவும் பக்கத்துலயும் நிக்குதுப்பா. அது சொல்றாரு, அவர் உன்னோடே இருப்பார், உனக்கு முன்னாடியும் போவாரு. இந்த முன்னாடி போறது ஒன்று சேஃப்டி, பாதுகாப்பு. இன்னொன்று, அந்த தெய்வத்துக்கு உன் கூட வரணும்னு ஆசை. அவருக்கு உன் கூட வரணும், உன் கையை பிடிச்சுக்கிட்டு உன் கையை கோர்த்துக்கிட்டு உன் கூட நடக்கணும்னு ஆசை. ஐயா, இது எவ்வளவு பெரிய கடவுள் ஐயா, எவ்வளவு பெரிய கடவுள். இந்த கடவுள் முன்னாடி போறதே பாக்கியம். இந்த கடவுள் முன்னாடி போய் நமக்கு ஒரு துணையா சேஃப்டியா போறது, ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி போறாரு. என்னையா, ஒரு பெரிய விஐபிலாம் வந்தா அவனுக்கு பந்தோபஸ்துக்கு போவாங்க, முன்னாடி ஒரு 20 பிளாக் கேட்ஸ் ஆர்மி எல்லாம் போவாங்க சேஃப்டிக்கு. இந்த கடவுள் யாரையும் அனுப்பல, நான் வரேன், ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன் மேலே எவனும் கை வச்சிடக்கூடாது, நானே வரேன், எவனையும் விட மாட்டேன், உனக்கு பாதுகாப்பு நான். ஆண்டவர் சொல்றாரு, இங்க வந்திருக்கிறவங்களுக்கு சொல்றாரு, ஆண்டவர் நான் உனக்கு பாதுகாப்பு, நான் உனக்கு சேஃப்டி, பயப்படாதீங்க, எதுக்கும் கலங்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு கேடகமா இருப்பேன், அடைக்கலமா இருப்பேன், கோட்டையா இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய ப்ரொடெக்ஷன் முன்னாடி போகுது, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, உன் கூடையும் நான் வரேன். அல்லேலூயா. சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு வேர்டு, அப்படியும் படிக்கலாம் இப்படியும் படிக்கலாம், படிக்கிறவங்களை பொறுத்து இருக்க வசனங்க. நான் முன்னாடி போறேன் பாதுகாப்புக்கு, அப்புறம் உன் கூடையும் வரேன், நான் உன் கூட வரேன். என்ன அன்பு! நான் அதனால தான் சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டில் கர்த்தரை பிதாவை எல்லாரும் அப்படியே பயங்கர ஹார்ட் பர்சன் மாதிரி இல்லை. நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆண்டோட அன்பில் நிறைஞ்சு படிச்சிங்கன்னா வேற மாதிரி தெரியும். என்னமோ அவரெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடூரமான தெய்வம் மாதிரியே காட்டிட்டாங்க, தவறாக காட்டிட்டாங்க, தவறான பிக்சரை காட்டிட்டாங்க. அப்படி இல்லை, ஒரு குழந்தை மாதிரி. எனக்கு பழைய ஏற்பாட்டை பார்க்கும் போது என் பிதா, என் தெய்வம் ஒரு குழந்தை மாதிரி, என் அன்புக்காய், மனிதரின் அன்புக்காய் ஏங்குகிற தெய்வம். அவர் சொன்னார், உன் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு நான் உன் கூடையும் வரேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்க கூட வர ஆசையா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நீங்க போற பாதையில அவர் என்னமா சொல்றாரு, நான் உன் கூட வரேன், உன் பக்கத்துல வரேன், உன் கையை பிடிச்சுக்கிட்டு வரேன், கையை கோத்துக்கிட்டு வரேன், என் கையும் உன் கையும் ஒன்னா வரணும். அதான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு, அடுத்த வசனம் பாருங்களேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் கையை பிடிச்சுக்கிறேன். உன் கையை எனக்கு கொடுப்பியா? உன் கையை யார் யாருக்கோ கொடுத்த, எல்லாரும் கைவிட்டாங்கல்ல, யார் யாரோ நம்புன கைவிட்டாங்கல்ல, ஆனா இப்ப என்ன நம்பி உன் கையை கொடு, என்ன நடந்தாலும் நான் விட மாட்டேன், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் விட மாட்டேன், நான் உன் கையை இறுக பிடிச்சுக்குவேன், இறுக பிடிச்சுக்குவேன்.
சுனாமி வந்தாலும் விட மாட்டேன், எர்த்குவைக் வந்தாலும் விட மாட்டேன், எது வந்தாலும் விட மாட்டேன். உன்னை கைவிடுவதில்லை. உன் கையை பிடிக்கணும்னு ஆசை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கையை பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க கையை பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். கை கோர்க்க ஆசை. டாக் டீம் சொல்லுவாங்க, அவரோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறாரு. இங்க பாருங்களேன், அடுத்தது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நகர்ந்தே போக மாட்டாராம்பா. அவர் நகர்ந்தே போக மாட்டார். அவர் ஒன்று விலகவே மாட்டேன்ட்டாரு. என்னையா அன்பு! கணவன் மனைவிக்கு கல்யாணம் நடந்தா கூட ஆபீஸ் போயிடுறாரு ஹஸ்பண்ட். இல்ல எங்கேயாவது வீட்டுக்கு பொருள் வாங்கையாவது வெளியே போயாகணும், ஒரு வழி இல்லை. தக்காளி வெங்காயம் ஏதாவது வாங்குறதுக்கு போகணும், போய் தான் ஆகணும். ஸ்விக்கியில் இப்போ போட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தாலும் அதில் போட்டு வாங்கினாலும் ஏதாவது ஒரு வேலை வீட்டில் வச்சுருப்பாங்க, அதை கருவேப்பில் எல்லாம் பாருங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னுவாங்க. ஆனால் தெய்வம் அப்படியாவது ஒரு சில நேரங்கள் கணவன் மனைவி என்ன சொல்றது, என்ன வந்தாலும் உடன்படிக்கை கல்யாணம் பண்ணும்போது கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அதில் இதில் துன்பத்தில் இன்பத்தில் நான் பிரிய மாட்டேன். ஆனால் உண்மையாலுமே ஆண்டவர் தாங்க அது முதல் மணவாளன். நம்ம கருவேப்புள்ள வாங்குறதுக்கு கூட மனைவியை விட்டுட்டு போயிடுவான். இல்லை நம்ம மனைவி நம்மளை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க பாருங்க. அம்மா வீட்டில் போய் ஒரு வாரம் 10 நாள் தங்கிட்டு வருவாங்க. இந்த தெய்வம் எப்படி தெரியுமா, நான் விட மாட்டேன்டா உன்னை, நான் விட மாட்டேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே பக்கத்துலயே இருக்கீங்க, எனக்கு முன்னாடி போறீங்க, என் கூட இருக்கீங்க, என் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கீங்க, என்னை கைவிட மாட்டேன்னு சொல்றீங்க. ஏன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு போர் அடிக்கலையா? இந்த பீட்டர் உங்களுக்கு போர் அடிக்கலையா? இல்ல, போர் அடிக்க மாட்டேங்குதுங்க ஆண்டவருக்கு. சாப்பிட்டா, மனுஷன் சாப்பிட்டா என்னதான் ஒரு சுவையான பிரியாணியா இருந்தாலும் சீன் ஆயிடும். இல்ல ஒரு பிடிச்சமான ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ நேரம் விளையாடுங்க போதும்னு ஆயிடும். ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்கும். ஆனா இந்த ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு இருக்கு தெரியுமா, அதுக்கு லிமிட்டே இல்லை. அவருக்கு போரே அடிக்கலைங்க. என்னதான் கணவன் மனைவி என்னதான் அன்பா இருந்தாலும் ரொம்ப நேரம் பேசுனதுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுவோம். சரி போய் தூங்குவோம். எவ்வளவுதான் பேசுறது, பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா இவர் இருக்கார பார்த்தீங்களா, அவருக்கு நம்ம மேல போரே அடிக்கல. என்ன ஆண்டவரே, உங்க சமூகத்துல 10 மணி நேரம் 12 மணி நேரம் இவ்வளவு மணி நேரம் உட்காந்துட்டேன், இவ்வளவு மணி நேரம் நம்ம தான் ஏஞ்சி வருவோம். அவரு நம்மளை விட மாட்டார், அவரு நம்மளை விட மாட்டார். அவர் உறவுக்கா ஏங்குகிறதையும் எனக்கு ரொம்ப இதா இருந்தது. என்னுடைய ஆண்டவருக்கும் எனக்கு இந்த உறவுல நான் அந்த வசனத்தை படிக்கும் போது இருதயம் அப்படியே இதாச்சு. என்ன ஆண்டவர் இவ்வளவு நேசமா மனிதர்கள் மேல இவ்வளவு அன்பா ஜனங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ போர் அடிக்கல. லவ்வர் சொல்லுவாங்க, காதலிக்கும் போது நான் உன்னை அப்படி வச்சுக்குவேன் இப்படி வச்சுக்குவேன் அந்த மாதிரி உன்கிட்ட பேசுவேன். ஆனால் கல்யாணம் அதுக்கப்புறம் அவங்க போர் அடிச்சிருவாங்க பாருங்க. அந்த உலக அன்பு போர் அடிச்சிடும், உலக சிநேகம் போர் அடிக்கும். சிம்சோன் பெரிய பலவான் மனம் சலித்து போனான். உலக சிநேகம் போர் அடிச்சிச்சு, செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டான். உலக அன்பு போர் அடிச்ச ஒரு சமயத்துல அது எந்த அன்பா எந்த இன்பமா கூட இருக்கலாம், அளவுதான். ஆனா ஆண்டவருடைய அன்பு இருக்கு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு நீ போரே அடிக்க மாட்ட. நீ எப்போ வந்து பேசினா, ஜார்ஜ் முல்லர்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. அவர் பைபிளை 200 முறைக்கு மேல படிச்சவர். அவர் என்னமா சொல்றாரு, 200 முறையும் படிச்சேன், ஆனா ஒரு வாட்டியும் படிக்கும் போதும் ஒரு பைபிள் வசனமும் புதுசாதான் இருந்துச்சு எனக்குன்னாரு. அவருக்கு பழசாவே ஆகல. ஏங்க அப்படின்னா, அதுதான் உறவுல படிக்கிறது, அதுதான் உறவுல படிக்கிறது. ஆவியானவரை சார்ந்து கொண்டு படிப்பது, நம்ம ஞானத்துல படிக்கிறது இல்லை. இந்த வார்த்தைகள்
பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தைகளோடு நாம் பேசுவது, அந்த வார்த்தை நம்மகிட்ட பேசுறது, ஆண்டவர் நம்மகிட்ட பேச, நம்ம அவர்கிட்ட பேச, இந்த உறவு தான் பைபிள் வாசிக்கிறது. பைபிளை சும்மா படிச்சுக்கிட்டே போறது கிடையாது. அந்த மனுஷன் சொன்னதை படித்தேன் 200 முறை. சம்டைம் நான்லாம் பைபிள் படிக்கும் போது இந்த விஷயம் தான் நமக்கு தெரியுமே, அப்புறம் என்ன இதை தாண்டி அப்படி போயிடலான்னு பார்த்தா, படி, என்ன அவசரம், அதை தாண்டி வா, விடமாட்டார் ஆவியானவர். அதை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அடடா இத்தனை வாட்டி படித்தோம், இன்னைக்கு படிக்கிறோம், புதுசாக ஒரு எண்ணம் வருது. இப்போ இந்த வசனத்தை பாருங்க, இந்த வசனம் எத்தனை முறை நான் கேட்டிருப்பேன், எத்தனை செய்திகளை நான் அதில் கேட்டிருப்பேன், எத்தனை காரில் பார்த்துருப்பேன். ஆனால் எதுவுமே அன்னைக்கு ஏயா, நேற்று ஏயா எனக்கு இந்த வசனம் இவ்வளவு மினிஸ்ட்ரி பண்ணணும். என்னன்னா ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு என்னன்னா, யோசுவாட்ட மோசேயோட காலம் முடிந்தது, யோசுவாவின் காலம் ஆரம்பித்தது. யோசுவா, மோசே அவர் செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். இப்பொழுது ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை யோசுவா ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது வருகிற தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் சொன்னாரு, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு, நான் ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கிறேன் எல்லாரோட வாழ்க்கையில. புதிய துவக்கம். இந்த துவக்கத்தில் அவங்க என்ன செய்யணும்னா, அவங்க முன்னாடி போயிடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, அவங்கள அமைதியா இருக்க சொல்லு. எனக்கு சொன்னதுதான் உங்களுக்கு சொல்றேன், என்னையும் அமைதியாரு, கொஞ்சம் பொறுமையாரு, ஒரு புதிய துவக்கத்தை தரேன். ஒரு சாப்டர் உங்க லைஃப்ல எல்லாம், நம்ம லைஃப்ல எல்லாத்துலயும் ஒரு சாப்டர் முடியுது, ஒரு க்ளோஸ் பண்றாரு, அடுத்த சாப்டரை ஓபன் பண்றாரு. இது எப்படி இருக்கும் தெரியுமா? அவரு முன்னாடி போவாரு, நம்ம முன்னாடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சும்மா இருங்க, அவரு முன்னாடி போவார். இங்க பாருங்களேன், என்ன விஷயம்னா, அவர் எங்க முன்னாடி போறாரு? இஸ்ரேல் ஜனத்தை யோர்தான்ல இருந்து தாண்டி கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போக போறாரு. அந்த பாதையில நான் முன்னாடி போறேன் அப்படின்றாரு. இவங்க நான் என்ன செய்யணும்? அவரை ஃபாலோ பண்ணி வரணும். இப்ப போற பாதையில நம்ம லோத்து மாதிரி, ஆஹா, கர்த்தர் ஆசீர்வதித்த தோட்டம் மாதிரி ஒன்று தெரியுதுப்பா. என்ன தெரியுது? சோதோம் கொமோரா தெரியுது. எப்படி தெரியுதாங்க அவருக்கு? கர்த்தர் ஆசீர்வதித்த தோட்டம் போல இருந்துச்சான். பைபிளே சொல்லுது. அது எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தர் பிளஸ் பண்ண தோட்டம் போல இருந்துச்சு, ஆனா உள்ள ஆபத்து இருந்துச்சு. நம்ம பார்க்கறது வேணாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பார்க்காத, சைட்ல பார்க்காத, நான் முன்னாடி போறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணி வா, நான் முன்னாடி போறேன். அதாவது நீயா போற பாதையில நான் முன்னாடி வந்துட மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்க எல்லாத்தையும் என்னை ஃபாலோ பண்ணி வாங்க, நான் தான் கைடு. ஒரு புது நாட்டுக்கு உங்களை கூட்டு போறேன். நீங்களே புதுசா வந்திருக்கீங்க, இஸ்ரேல் போயிருக்கீங்க, கைடு வராரு, இந்த பக்கம் வாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? எல்லாரும் அந்த கைடு அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு புது இடம், உங்களுக்கு தெரியாதுல்ல, முன்ன பின்ன தெரியாத இடம், அவரையே ஃபாலோ பண்ணி போறீங்க. ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பீங்க. அவர் என்ன சொன்னாலும், அப்பா அந்த பக்கம் ரைட் சைடில் யாரும் ஓரம் போயிடாதீங்க, லெஃப்ட் சைடில் வாங்க, அப்படி வாங்க, ஸ்ட்ரைட்டாக வாங்க, எல்லாரும் திடீர்னு பேசாமல் வாங்க, அமைதியாக வாங்க, திடீர்னு எல்லாம் ஆர்ப்பறீங்க, அப்படியே அவர் பேச்சை கேட்டுக்கணும். அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி போனால் அந்த பாதை அவர் அழகாக கூட்டு போயிடுவார். இல்லை நம்மளே இல்லை இந்த பாதை கொஞ்சம் நல்லா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச பாதையாக இருக்கே, இந்த பாதையில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குதே, இந்த பாதையில் கொஞ்சம் ஞானம் எனக்கு இருக்குதே, இந்த பாதையில் சில விஷயங்கள் எனக்கு தெரியுமே, அந்த பாதையில் போனா அந்த பாதையில் அவர் முன்னாடி போக மாட்டார். அதான் சொல்ல சொன்னார். நீங்களா முடிவெடுத்து போற பாதையில நான் முன்னாடி இருக்க மாட்டேன். அவர் சமூகம் முன்னாடி இருக்காது. அங்க போயிட்டு ஐயோ அம்மான்னு கத்தும் போது வேணா உதவி செய்வார், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நமக்கு வச்சிருக்கிற பாதை ஒண்ணு இருக்கு.
ஆண்டவர் நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில அவர் முன்னாடி போவார். அவர் அந்த பாதையில முன்னாடி போகும்போது யோர்தான் ரெண்டா ஒரு பக்கம் ஒதுங்கி நிற்கும். யோர்தான் ஒரு பக்கம் ஒதுங்கி நிற்கும். நீங்க காலை வைப்பீங்க, அது உள்ளங்கால் பட்டவன ஓரமா ஒதுங்கி நிற்கும். எங்க ஏன் ஒதுங்கி நிக்குது? முன்னாடி அவர் போயிட்டு இருக்கிறாரு. யார் கானானியர் வந்தாலும், எபூசியர் வந்தாலும், யார் வந்தாலும், அம்மோனியர் வந்தாலும், மோவாபியர் வந்தாலும், யார் வந்தாலும் அவர் முன்னாடி பார்த்துக்குவாரு. நம்ம கூட நிற்பாரு, நம்மளை கைவிட மாட்டாரு, நம்மளை கையை பிடிச்சுக்குவாரு. கை கோர்க்கப்பட்டாச்சு. இப்படி ஒரு பயணம் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. நமக்கு ஒரு புதிய பயணம் கடவுளோடு ஆரம்பிக்கப்படுகிறது. இது வரைக்கும் நீங்க பயணிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பயணம் இருக்க போறதில்ல. இது ஒரு வித்தியாசமான பயணம். இது கடவுளோடு கைகோர்த்து நடக்கிற ஒரு பயணம். கடவுளோடு கூட. என்னையா கூட கடவுள், முன்னாடி கடவுள். இன்னைக்கு கொலோசியன்ஸ் 1:27 பார்க்கிறோம். அவர் மகிமையின் நம்பிக்கையாய் அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இன்னைக்கு வெளியே இருந்த கடவுள் இன்னைக்கு நமக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நமக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வெளியே இருக்கும் போதே அப்படின்னா இன்னைக்கு நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுளை எந்த அளவுக்கு வாழ வச்சுட்டோம்னா அந்த லைஃப் பாருங்க. அன்னைக்கு வெளியே இருந்து மேகத்திலிருந்து பேசினாரு, அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து பேசினாரு. இன்னைக்கு நமக்குள்ள இருந்து பேசுகிறார். எப்படி பேசுறாரு? எப்படி பிரதர் ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னா இப்படிதான் பேசினாரு. கிரேசி சிஸ்டர் பேசினாங்க பாருங்க. நேத்து நான் என்னுடைய சின்ன ரூம்ல உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசினது எப்படி கிரேசி சிஸ்டருக்கு தெரிஞ்சது? என்ன விஷயம்னா, அவர் காட்டுற பகுதி, அவர் கூட்டு போற பாதையில தான் அவர் முன்னாடி போவாரு. அதான் சொல்றப்பா, நீ கலங்கவும் திகையவும் வேணாம். ஏன் நான் முன்னாடி போறேன். இன்னைக்கு ஏங்க கலங்குற மாதிரி பயப்படுற மாதிரி வருதுன்னா, பாதையை செக் பண்ணணும். போற பாதை அவர் கூட்டிட்டு போற பாதையா, இல்ல நானா ஆசைப்பட்டு போற பாதையா? ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம நானா சுயமா முடிவெடுத்து போற பாதையா? ஆனா அவர் போன பாதையில போயிட்டோம். அவர் முன்னாடி போவாரு, நம்ம கூட இருப்பாரு, நம்ம கையை பிடிச்சுக்குவாரு, கையை கோர்த்துக்கிட்டு ஜாலியா பீச்சில் நடந்து போற மாதிரி இருக்கும். பாருங்க எப்படி இருக்கும். மனைவி கையை பிடிச்சிட்டு, ஒரு மணவாட்டி கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பீச்சில் நடந்து ஜாலியா பேசிட்டு போனா, இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சுதந்திரிக்க கூட்டு போறேன், வா ஜாலியா போலாம் அப்படின்றாரு. கையை பிடிக்க விட்டுற மாட்டேன், வா உன் கையை நான் பிடிச்சுக்கிறேன், நான் உன்னை கூட்டு போறேன். பயத்தோடும் திகிலோடும் உன்னை கூட்டு போக மாட்டேன், வா ஜாலியா வா. ஆண்டவரோடு பயணம் செய்கிற பயணம் என்ன தெரியுமா? ஒரு ஜாலியான பயணம். ஜாலியான அவரோட அன்பை ருசிச்சுக்கிட்டே போற பயணம். அந்த பயணத்துக்கு முன்னாடி எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் சரி, கூட்டமா எதிரிகள் வந்தாலும் சரி, ஏராளமான ஜனங்கள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதை அவர் பார்த்துக்குவார். யோசபாத்தை சொன்னார், இந்த வாரம் பார்த்தோம், நீ சும்மா இரு. யோசபாத்து, உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொன்னில்ல, நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். நீ தானே சொன்ன உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு. கர்த்தரை துணைன்னா என்ன நடக்குன்றத பாரு. எல்லாம் நடந்துச்சு. அவர் பாதையில போறோமான்னு மட்டும்தான் நம்ம செக் பண்ணிக்கணும். ஆண்டவர் காட்டுற வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நான் தான் வழியினாரு. அந்த வழியில போறோமா? இல்ல இந்த பீட்டரோட வழின்னு ஒண்ணு இருக்கு, இந்த மாம்சத்தோட வழி ஒண்ணு இருக்கு. அந்த மாம்சத்தோட வழி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், பார்த்த உடனே அழகா இருக்கும். வாவ் சூப்பர், கர்த்தர் ஆசீர்வதித்த தோட்டம் போல இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா அழிவு இருந்தது, சாபம் இருந்தது, பாவம் இருந்தது. ஐசாயால 45, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த என்னங்க ஆண்டவர் காட்டுற பாதை என்ன? ஆண்டவர் ஒரு மாதிரி கோணலா இருக்கு, கரடு முரடா இருக்கு. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நீ வா, நீ கால் எடுத்து வச்சு வா, நான் போறேன். அதுக்கு தான் நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். நான் போயிட்டு, ஆனா இந்த சோதோம் குமோராவுக்கு போற பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது.
ஃப்ளெஷ்ஷு காட்ட நல்லா 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 ரெடி பண்ணி வச்சுருப்பான் சாத்தான், அழகாக ரெடி, எல்லாம் ரெடிமேடாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், அது வேணாம், நீ வா, நான் உனக்கு கிரியேட் பண்ணுறேன், நான் உருவாக்குகிற தெய்வம்ப்பா, நான் உனக்கு உருவாக்குறேன். நீ போகும்போது ஒன்று ஒன்றா நடக்கிறத பார்ப்பேன், உன் கண்ணு பார்க்க வைப்பேன், உன் கண்ணு பார்க்கும் நடக்கிற அற்புதத்தை, அதிசயத்தை, நீ சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்தை உன் கண்ணு பார்க்கும். வா, நான் உன்னை நடத்தி கொண்டு போகிறேன். கோணலானதை நீ பார்க்கணும்ல, கோண நாணயங்கள்லாம் எப்படி செவ்வையாக மாறுதுன்னு நீ பார்க்க வைப்பேன், அது எப்படி நான் மாற்றுகிறேன்னு பார்க்க வைப்பேன். இங்கே பாருங்க, இது முன்னாடி போறாரு பார்த்தீங்களா? அந்த முன்னாடி போறதுனால 4வது வசனம் சொல்லுது, வெண்கல கதவுகளை உடைத்து. நம்ம சொல்லுவோம், முதல்ல இந்த வசனத்துக்கு வந்துடுவோம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த பொக்கிஷத்தை அந்த பொக்கிஷத்தை அந்த பொக்கிஷத்தை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் போற பாதையில தான் இதெல்லாம் இருக்கு. நம்ம போற பாதையில போயிட்டு எங்க பொக்கிஷம், அங்க வெண்கல கதவு இல்லை, இருப்புக்கு தாழ்பாலும் இல்லை, பொக்கிஷமும் இல்லை, என்ன எல்லாம் வறண்ட சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, என்ன ஒரே வறண்ட பூமியா கிடக்குது, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அங்க உள்ள பாவம் இருந்தது சோதோம் குமாரால, இங்க கூட்டு போறாரு. கொஞ்சம் கோணலா தான் இருக்கும் செல்லம், கவலைப்படாத, அதை நான் நேரம் ஆக்கிடுவேன், அதை செவ்வை ஆக்குவேன். கரடு முரடா இருக்கா, அதை நான் சமமாக்குறேன். பள்ளமா இருக்கா, அதை நான் சரி பண்ணிடுறேன்ப்பா, சரி பண்ணி உன்னை கூட்டு போவான்ப்பா. கூட்டு போனா, ஐயா ஆண்டவரே அங்க வந்துட்டோம் உங்களை நம்பி, வெண்கல கதவு இருக்கு, அதை நான் உடைக்கிறேன்றாரு. வெண்கலம் மாதிரி உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதுன்னா அதை நான் உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன். முறிச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு, முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இதெல்லாம் எங்க தெரியுமா இருக்கு? பொக்கிஷமும் புதையல். இதெல்லாம் யாருமே பார்க்காதது, மனுஷனே பார்க்காதது. அந்தகாரத்தில் இருள் இருக்குது, அதெல்லாம் உடைச்சி கொண்டு வரார். லாக்காக இருக்கிறதெல்லாம் எடுக்கிறார், எடுத்து உங்ககிட்ட கொடுக்கிறேன்றாரு. எந்த பாதையில் இருக்குங்க பொக்கிஷம்? அவர் முன்னாடி போகிற பாதை. இன்னைக்கு நம்ம செக் பண்ணணும். நான் போகிறேன் லைஃப்பில், நான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், ஊழியம் பண்ணுறேன், எல்லாமே செய்கிறேன். முன்னாடி போயிட்டுருக்கீங்களா நீங்கள்? என் முன்னாடி உங்கள் சமூகம் இருக்கா? எனக்குள்ள இருந்து தேவனுடைய வார்த்தை பிரசனம் எனக்கு முன்னாடி வழிந்து ஓடிக்கொண்டு இருக்கிறதா? அன்னைக்கு தேவ சமூகம் முன்னாடி போச்சு, இன்னைக்கு தேவ பிரசன்னம், அபிஷேகம், மகிமையை சுமந்து இருக்கிற தேவனுடைய ஆலயம் நமக்குள்ள இருக்கிற பிரசனமே வழிந்து நம்ம முன்னாடி ஓடும். நமக்குள்ள இருக்கிற பிரசன்னம், நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, அந்த அபிஷேகம், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் நுகங்களை முறிக்கணும் இருக்கு, அது போய் வேலையை செய்யும். எந்த அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவரை எங்க இருக்கீங்க தேட வேணாம், எந்த அளவுக்கு ஆவியானவரால நனைகிறீங்களோ 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 நனைகிறீங்களோ. பார்த்தோம் இல்லையா, நம்ம போன வாரம் ப்ரொஃபட்டிக் ஈவினிங்ல அந்த மலை, அந்த பூமியை நினைச்சு, அந்த மலை எந்த அளவுக்கு அந்த பூமி அப்சர்வ் பண்ணதோ அந்த அளவுக்கு டீப்பா தண்ணி அடியில போகும். அது எவ்வளவு டீப்பா போறதுக்கும் ரெடி அந்த தண்ணி. இந்த மண்ணு விட்டு கொடுக்கணும், எவ்வளவு ஆழமா இருந்தாலும் அது போறதுக்கு ரெடி இந்த தண்ணி. அப்ப அந்த அளவுக்கு நம்ம ஆவியானவரால நிரம்ப நிரம்ப ஈரமாக ஈரமாக அந்த மலையில நனைய 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 அந்த மலையும் இந்த மண்ணும் சேர்ந்து சேராக மாறிவிடும். இது வரைக்கும் இருந்தது வறண்ட பூமி, இப்ப இந்த பூமி விளைச்சலுக்கு ஆயத்தமாகிற நல்ல பூமி. நல்ல தண்ணி தேங்கி நிக்குது சேத்துல. அது ஆன உடனே அதுல என்னென்ன விதைகள் இருந்ததோ சட்ட 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 சட்டன்னு வளர்ந்துரும் பாருங்க, வளர்ந்துரும். ஒன்னே ஒண்ணு, நான் போற பாதை கர்த்தர் எனக்கு நியமித்த பாதையா, என் முன்னாடி ஆண்டவர் போகிறாரா? இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு செக் பண்ணணும். பிரதர், இந்த வெண்கல கதவு ஒட்டையவே மாட்டேங்குது பிரதர், யாரோட வெண்கல கதவுன்னு செக் பண்ணுங்க. நீங்க இன்னொருத்தவங்க பாதையில போயிட்டு
அவங்க வெண்கல கதவை போட்டு உடைக்கிறேன் ஆண்டவரே, உடைக்கிறேன். ஆண்டு சொல்லி அது ஓ வெண்கல கதவுலடா, அது அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறான் பாரு, பக்கத்தில் இருக்கா பாரு, அவன் வெண்கல கதவுடா, ஓ வெண்கல கதவு அங்கே இருக்குடா, போடா. நம்ம போய் மற்றவங்க வெண்கல கதவை உடச்சிக்கிட்டு இருக்குது. ஆடி இயேசுவின் நாமத்தினாலே தெரன்றது. அதை இன்னொருத்தவனுக்கு வச்சிருக்க வெண்கல கதவு. மற்றவங்க ஆசீர்வாதத்து மேலே நம்ம ஆசையப்படக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பாவியை பார்த்து கூட நீ பொறாமப்படாதுன்னு சொல்கிறாரு. பாவி அவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறானா, அவனை பார்த்து கூட நல்லா இருக்கான்னு பொறாமலாம் படாது. அது தேவையில்லை. நமக்குன்னு வச்சிருக்கிறாரு, நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கு வெண்கல கதவு முன்னாடி போனீங்கன்னா போய் நின்ன உடனே சில அந்த கேம்லாம் விளையாடுவாங்க. அந்த கேம் கிட்ட நின்ன உடனே ஒரு கீ இருக்கும், அந்த கீயை தொட்ட உடனே டக்குனது ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி தான் போய் அந்த வெண்கல கதவு கிட்ட வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். உடச்சிடுவார் ஒரே ஒட்டை. இந்த ஓங்கிய புயம் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் வருவார் வெண்கல கதவை உடைக்கிறதுக்கு. எங்கே இருக்குதுவா வெண்கல கதவுகளை உடைக்கிறாராம். உடையுதுங்க, உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறார். அவ்வளவு வெறியும் அவருக்கு. என் பிள்ளைக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை புதையல பொக்கிஷத்தை அடைச்சா வைக்கிறேன்னு கதவை திறக்கலைங்க. இந்த ஆண்டவர் பார்த்தீங்களா, இந்த அன்பு பார்த்தீங்களா, நம்ம செய்யுது வேகமாக வந்து ஒரே அடி டமால்னு வெண்கல கதவை உடையுதுங்க. தாப்பால் தானே அங்கே இருக்குது, ஏங்க ஒரு கீயை போட்டு திறந்துக்கலாம், ஏங்க இந்த கதவை எங்க ஆண்டவர் உடைச்சார், என்ன ஆண்டவர் இவ்வளோ கோவப்பட்டு. அப்புறம் ஆசீர்வாதம்லாம் அனுபவிக்காம உட்காந்து அடி ஒரே அடி தான், ரெண்டா போகுது, கதவு துண்டா போகுது, உடையுது. அப்படி உடைக்கிறாரு பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும். தாழ்பால திறங்கன்னா தொட்டு இப்படி திறக்க மாட்டேங்கிறாரு, பிடிச்சி ஒரே குறிக்கு கோவத்தில். என்ன நீ ஏன் ஆண்டவர் இவ்வளோ கோவம்? இது கோவம் இல்லைப்பா, அன்பு. என் பிள்ளை இதெல்லாம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்காம இருந்துருச்சு, இது கோவம் இல்லை, அந்த அன்பு முறிக்குது. முடிச்சு போட்டுட்டு அது சொல்லுத உடனே அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுக்கிறேன். ஏன் ஆண்டவரை உடைச்சிங்க, ஏன் ஆண்டவரை முறிச்சிங்க? இந்த அன்பு என்னன்னா கொடுக்கறதுக்கு ஏவுதுப்பா. அந்த அளவுக்கு வெறியா வராரு ஆண்டவர் கொடுக்கறதுக்கு. வர்ற வேகத்தில் நீங்க பாருங்க, ஏதாவது ஒன்று செய்ய போற வேகம் என்ன செய்வீங்க, டப்பு டப்பு டப்புன்னு. இந்த ஒரு பார்சல் வரும், அட்டை பெட்டிக்கு மேலே அந்த இதாக போட்டு மேலே அட்டை கிட்ட பேப்பர் கீப்பர்லாம் சுற்றி சீக்கிரமாக நம்ம பார்க்குற ஆசை எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டு டப்புன்னு உள்ளேருந்து எடுக்கிற மாதிரி ஆண்டவர் இருக்கிறதெல்லாம் உடச்சி கடாசிட்டு எடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. ஒன்னே ஒன்று, அந்த பாதையில் தான் இருக்கும். மற்ற பாதையில் நம்மளா போய் ஆசைப்பட்டு போகிற பாதையில் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனா, நான் செய்யற ஊழியம் கூட சொல்றேன், உங்க சித்தம் இல்லைன்னா என்கிட்ட இருந்து எடுத்துருங்க. அது எதுவா இருக்கட்டும், நான் செய்யற 7 வகை ஊழியங்கள் இருக்கலாம். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது ரிவைவல் மீடியா ஸ்டூடியோ, ரிவைவல் ஒர்ஷிப்பு, ரிவைவல் நைட்டு, ரிவைவல் மீட்டிங்கு, ரிவைவல் சர்ச்சு இருக்குது. லிஸ்ட் போட்டு 7 இருக்குது, பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பிரியம் இல்லாம இல்லை உங்க சித்தம் இல்லாம ஏதாவது செய்யறேன்னா எடுத்துருங்க. வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். அது நீங்க முன்னாடி போறீங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க முன்னாடி போறீங்களா? அது மட்டும்தான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுல ஏதாவது ஒன்று கேட்பேன், ஆண்டவரே இதுல நீங்க இருக்கீங்களா? நீங்க இல்லைன்னா எதுவும் வேணாம், இல்லைன்னா எதுவும் வேணாம். நன்மை வருதுன்றதுக்காக நீங்க இல்லாத ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். லாபம் வருதுன்றதுக்காக நீங்க சொல்லாத காரியத்தை செய்ய மாட்டேன். பேர் புகழ் வருதுன்றதுக்காக நான் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். நீங்க கொடுத்திருந்தா கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கொஞ்சத்துல நான் உண்மையா இருக்கிறேன். அந்த 1-2 ஆடுகளுக்கு நான் உண்மையா இருப்பேன். அந்த 1 தாளந்துக்கு உண்மையா இருப்பேன். வேணாம், அதை தவிர்த்து வேறு எதுவும் வேணாம். ஆண்டவர் ஒன்னே ஒன்றுதான் சொன்னாரு என்கிட்ட பேசும்போது, என்கிட்ட என்னை ஃபாலோ பண்ணு, ஆனா ஒன்னே ஒன்று சொன்னாரு, எதையும் எதிர்பார்த்து என்னை ஃபாலோ பண்ணாத. இந்த இயேசு பின்னாடி வந்தா அது கிடைக்கும்,
இந்த இயேசு பின்னாடி வந்தால் இது கிடைக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ என் மனைவி இருக்கிறாங்க, என் மனைவி என்னை நேசிக்கிறாங்க. ஏதோ ஒன்று எதிர்பார்த்து என்னை நேசிச்சு அதை என்னை ஹர்ட் பண்ணாது. இல்லை, நான் என் மனைவியை நேசிக்கிறேன், என் மனைவி அவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து நான் அவங்கள நேசிச்சேன்னா அந்த நேசம் தப்பு இல்லை. ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட டீப்பா, பீட்டர் நீ என்னை ஃபாலோ பண்ணு, ஆனால் உன் தேவைகளுக்காக ஃபாலோ பண்ணிடாத. இயேசுகிட்ட போனால் இது நடக்கும், இயேசுகிட்ட போனால் இது கிடைக்கும், அதுக்காக இயேசுகிட்ட வராதிங்க. இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் அவர்கிட்ட வரேன். எனக்கு உங்களை பிடிக்கும். போகும்போதே ஆண்டவரே 5 பவுண்டில் சங்கிலி கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே வீடு இல்லை ஆண்டவரே, மாச இன்கம் கம்மியாக இருக்கு ஆண்டவரே, இப்படி போகக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, நம்ம ஏதோ பார்த்த மாதிரி போயிட்டு உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு, அவர் என்னமோ நம்மகிட்ட பேசின மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு ஆண்டவரே, பேசுங்க, உறவாடுங்க. என்ன ஆண்டவரே இன்னைக்கு காலையில் நைட்டெல்லாம் நான் தூங்கும் போது என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்களா, என் பக்கத்தில் இருந்தீங்களா, பேசுங்க. கொஞ்சம் லூஸு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா லூஸை தான் ஆண்டருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஞானவான்கள்லாம் பிடிக்காது. மெச்சூடு பேசுங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வணக்கம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல எல்லா காரியங்களையும் எனக்கு செய்து விடுவீர் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் வணக்கம் குட் மார்னிங் அப்படின்ட்டு போறதில்ல. இது உறவு, இது உறவு. இந்த உறவுல வந்துட்டா அவர் நம்ம கேட்காததையும் நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு மேலேயும் செய்கிற தெய்வம். முதலாவது என்ன தேடு அப்பொழுது இவையெல்லாம் கூட வரும்னு சொன்ன தெய்வம். அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அந்த உறவுல நன்மையும் கிருபையும் நம்மளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம், அவரை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். பின்னாடி திரும்பி பார்த்தீங்க, உங்கள் முழு வாழ்க்கைக்கும் தேவையானதெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று பின்னாடி வந்துட்டு இருக்க, என்ன நீ என்ன புதுசாக வந்துட்டு இருக்க, உனக்கு 10 வருஷம் கழிச்சு நான் அலாட் பண்ணியிருக்கிறேன், அப்போ வருவேன் இந்த டேட்டில், இப்பயே வர, அது அப்பயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் உங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் வரப்போகிறதே இல்லை. எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் உறவில் நம்ம அது எல்லாத்தையும் பார்க்க முடியும். எலிசாக்கு ஒரு உறவு இருந்தது ஆண்டவரோடு, அவன் கண்ணு திறக்கப்பட்டிருந்துச்சு. அதனால் அந்த மலையெங்கும் தேவ தூதர்களும் ரதங்களால் நிறைந்திருந்ததை ஈஸியாக பார்த்துட்டாரு. அவன் வேலைக்காரன், ஐயோ அவ்வளோதான் அதமானம் என்ன செய்வோம் அப்படின்னா, கண் ஆண்டவரோடு உறவில்லாத வாழ்க்கை எல்லாத்துக்கும் பயப்படும். ஆனால் அந்த ஆண்டவரோடு உறவில் இருக்கிற ஒரே ஒரு மனுஷனுக்கு விரோதமாக சீரியா தேசத்துலேருந்து இராணுவம் வந்துடுச்சு. ஆனால் அந்த மனுஷன் கால் மேலே கால் போட்டு ஜாலியாக இருக்கிறார். என்னையா எலிசா, உன்னை கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஆர்மியே, ஒரு நாட்டோட ஆர்மியே வந்திருக்கியா, பயம் இல்லையானா? இவருக்கு தெரியும், இவர் போகிற பாதைக்கு முன்னாடி யார் போயிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். அப்போ சொன்னார், எப்பா இவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் அதிகம், ரொம்ப அதிகம். இவன் கண்களை திறந்துறலுங்க சொன்னா, கண்டு திறந்தவன பார்த்தீங்கன்னா அந்த மலை எங்கும். நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே ஒரு ஏஞ்சல் அமிச்சா போதாதா, ஒரு ஏஞ்சல் அமிச்சா போதாதா? ஆண்டவர் சொன்ன, டேய் என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா பரலோகமே இறங்குண்டான்னு சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பரலோகமே இறங்கும். சும்மா வந்துருக்கிறாங்க மற்றவங்கலாம். எதுக்குங்க ஒரு ஏஞ்சல் போதுங்க? ஒரு தீர்க்கதரிசிக்கு, ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு, ஆண்டவருக்கு பிரியமான மனிதனுக்கு ஒரு பிரச்சனைனா முழு பரலோகமும் பார்க்குது. அதை அத்தனை பேர் இறங்கி வந்து நிற்கிறாங்க.
இறங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரே ஒரு ஏஞ்சலுங்க. இல்லை, அவர் அங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, உன் கூட நான் நிக்கிறேன் எலிசா, பயப்படாத. ஆண்டவர் காட்டுறாரு, நான் நிக்கிறேன், நீ பாரு. எந்த அளவுக்கு ஹானர் பண்றாரு பாருங்க, எந்த அளவுக்கு ஹானர் பண்றாரு. ஒரு தேவ மனுஷனை, தேவ பிள்ளைய, நாங்க வரோம், நான் உங்க கூட நிக்கிறத பாரு, அதை விட வேற என்ன பாக்கியம். ஆண்டவரோடு உள்ள உறவு தான் உங்க கண்களை திறந்து வைக்கும். கண்கள் திறந்த, ஆவிக்குரிய கண்கள் திறந்து இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா பார்த்துருவோம் எல்லாத்தையும். சாத்தான் சொன்னா 3வது அதிகாரம் ஆதியாகமத்துல ஏவாளை பார்த்து, இந்த பழத்தை நீ சாப்பிட்ட உன் கண்ணு திறந்துரும்னா. உண்மை திறந்துச்சு. என்ன கண்ணு? மாம்ச கண்ணு திறந்துருச்சு. ஆவியின் கண்ணு மூடல, செத்து போச்சு. ஆண்டவர் தான் அந்த பழத்தை காட்டி சொன்னார், அந்த பழம் தொடவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. அந்த பழத்தை நோக்கி நீ நடந்து போகவும் கூடாது. அந்த பாதை உன் பாதை இல்ல. அந்த பழத்தை நோக்கி நீ போகவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அவன் என்ன சொன்னான்? இந்த பழம் நல்லா இருக்கு பத்தியா, அழகா இருக்கு, டேஸ்டா இருக்கும் அப்படின்னு இவன் போறா. கர்த்தர் சொல்லாத பாதையில போறா. அதை தொடக்கூடாதுன்னு சொல்ல தொடுறா, எடுக்கிறா, புசிக்கிறா. காணாம போயிட்டா. 2 பேரும் காணாம போயிட்டாங்க. கர்த்தர் வந்து தேடுகிறார். எங்க இருக்கீங்க? நான் சொல்றேன், கர்த்தர் காட்டாத பாதையில போயிடக்கூடாது. தயவுசெய்து தவறா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த வார்த்தை உங்களுக்கே தெரியும் நான் என்ன வார்த்தை சொல்ல வந்தேன்னு. நம்ம காணாம போக மாட்டோம், ஆண்டோடைய பிள்ளைங்க. ஆனா அதுல அந்த அளவுக்கு சத்தியம் இருக்கு. ஆண்டவர் தேடுற மாதிரி நம்மளை வச்சிடக்கூடாது. பீட்டர் எங்க இருக்க? என் வார்த்தையை மீறினியான்னு கேட்டுற வச்சிடக்கூடாது. அவர் வார்த்தையில வாழ்ற வாழ்க்கை வேணும். கண்கள் திறக்கப்பட்ட வாழ்க்கை வேணும். எல்லாரும் ஏஞ்சி நிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. ரஷந்தர பலாத்தர மராத்திரியாந்தர மனரா ரியாத்துரா பலாந்தர மனரா சிக்கியாத்தர பராஷந்தரா யாதுரா பராஷனரஹா சஹரு ரியாத்திரியாந்தல மனரு. ஆண்டவரே இயேசுப்பா, எஸ், ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்க இருந்தீங்க. எஸ், நீங்க தான் இம்பார்ட்டன்ட். வர்ஷா சிஸ்டர் சொன்னாங்க, அந்த ஆணி ஒரு வீட்டில் ஒரு ஆணி கூட அடிக்க விட மாட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு நீ இம்பார்ட்டன்ட் அப்படின்றார் ஆண்டவர். உனக்கு ஒரு சின்ன எந்த இல்லாம சாத்தான்தோ மாம்சத்துக்குரிய ஒரு ஆணி கூட உனக்கு வேணாம். உன் வாழ்க்கையில ஒரு சின்ன போல்டு நெட்டு கூட நான் அனுமதிக்க மாட்டேன். நீ முழுசா எனக்கு வேணும் உன் லைஃப்ல. சரி, சின்ன இந்த விஷயம் தானே ஆண்டவரை விட்டு கொடுக்கட்டுமா, ஒரு ஆணி தானே, சாத்தான் அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு விட்டு கொடுத்தீங்கன்னா, நாளைக்கு அந்த ஆணியில சாத்தான் ஒரு பொணத்தை கொண்டு வந்து மாட்டுவான், வீடே நாரிடும். ஒரு சின்ன இடம் கூட சாத்தானுக்கோ மாம்சத்துக்கோ இடம் கொடுக்காதீங்க. வர்ஷிப்லையும் ஆண்டவர் இடைப்பட்டார். இதே காரியம் அன்பு. அவர் மெய்ப்பனா இருக்கிற கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. அவர் மெய்ப்பராக இருக்கும்போது நமக்கு தாழ்ச்சியே கிடையாது. ஒன்னே ஒன்று, நம்ம பாதையில் அவர் போறாரா, அதுதான் விஷயம். எஸ் ஆண்டவரே, கிரேசி சிஸ்டர் மூலமாக நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய அன்பு எல்லாருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டுச்சு. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க உங்கள் வார்த்தைகளை. இந்த பிரசன்னத்துக்காக, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நன்றி ஏசப்பா. ஆரம்பம் சின்னதாக இருக்கலாம், பட் ஆனால் இந்த சின்ன ஆரம்பத்திலே நீங்கள் வந்து எங்கள் கூட நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பெஸ்ட். நான் உன் கூட நிற்கிறேன், என் வார்த்தை இருக்குது, என் பிரசனம் இருக்குன்னு நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க பார்த்தீங்களா,
அதுதான் எங்களுக்கு தேவை. அதுதான் தேவை. நான் இங்கே இருக்கிறேன்றதை கன்ஃபார்ம் பண்ணீங்க பார்த்தீங்களா? நன்றி ஆண்டவரே. எங்களை சந்தோஷப்படுத்துனீங்க பார்த்தீங்களா? நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் இதை விட வேறு என்ன ஆண்டவரே வேணும்? உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு சிலர் இங்கே கூடி ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும் போது நீங்கள் வந்தீங்க, உங்கள் வார்த்தைகளை பேசும்போது வந்தீங்க, நீங்கள் இடைப்பட்டீங்க, உங்கள் அன்பை வெளிப்படுத்தினீங்க. எஸ், இந்த கிறிஸ்துவின் அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவின் அன்புக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உங்கள் அன்புக்காக நன்றி. எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்குறோம். இந்த வாரம் முழுவதும் நாளைய தினத்தில் புதிய வாரம் தொடங்குகிறது. இந்த வாரம் எஸ், புதிய கதவுகள், வெண்கல கதவுகள் உடைக்கப்படுறத பார்ப்பீங்க. நீங்கள் வர வேண்டிய பாதையை செக் பண்ணுங்க. அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. அதை மட்டும் சரியாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பாதையில் இருக்கிற எல்லா வெண்கல கதவுகளும் உடைக்கப்படும். இருப்பு தாழ்பாகளை முறிச்சு போட்டுருவார். திறக்கிறதுக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லைங்க. அவருக்கு பிடிச்சி ஒரே இது உடைச்சி தூக்கி எறிஞ்சிடுவார். ஏன்னா திரும்ப அந்த தாழ்பால் எந்த கதவையும் பூட்டக்கூடாது. திரும்ப அந்த கதவு வேறு எதையும் அடைக்கவும் லைஃப்பில் அடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் தாழ்பாலை முறிக்கிறேன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை பூட்டி வச்சிருந்த தாழ்பால்கள் முறிக்கப்பட்டு விட்டது. இதுக்கப்புறம் எதையும் அது தாழ்பால் போடவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தையும் அதை அடைச்சி வைக்க முடியாது. கதவை ஏன் உடைக்கிறீங்க? இதுக்கப்புறம் இந்த கதவை எதையும் அடைச்சிருக்கவே கூடாது. அதுதான் கதவை உடைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த கதவு யூஸே ஆகக்கூடாது. உன் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தையும் அது மூடி வைக்கக்கூடாதுன்னா கதவை நான் உடைக்கிறேன், தாழ்பாலை முறிக்கிறேன். இதுக்கப்புறம் அது யூஸே ஆகக்கூடாதுன்னு தாழ்பாலை முறிக்கிறேன். புதையலை எடுத்து வாழுங்க, பொக்கிஷத்தை எடுத்து வாழுங்க. அவர் கொடுக்கறத வாங்கிக்கோங்க. இந்த வாரம் பார்ப்பீங்க, பொக்கிஷமும் புதையலும் உங்களுக்கு வருகிறது. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை சொல்லிவிட்டேன். நீர் பேசின வார்த்தைகள், உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி, உங்கள் தொடுதலுக்காக நன்றி, நீர் வந்ததுக்காக நன்றி. ஒரு வார்த்தைகள் வந்தது. வார்த்தை வந்துடுச்சுனாலே போதும், எங்கள் வாழ்க்கை மாறிடும். எங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாங்கள் சுதந்திரிப்போம். நன்றி செலுத்துகிற அளவில்லாத பிரசன்னம் ஜனங்களை மூடட்டும். ஆண்டவரே, ஜனங்களை மூடட்டும். ஏசப்பா, அளவில்லாத பிரசன்னம், உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு தொடட்டும். இந்த நேரத்தில் தொடட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு இருதயத்தை தொடரட்டும். வாழ்க்கை மாறட்டும். லைஃப் சேஞ்ச் ஆகட்டும். ஆண்டவரே, அளவில்லாத தேவ பிரசன்னம் இருதயத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே, நிரப்பட்டும். ஷதர தலமர திரிகர சுதர பதர ரியாதர பர துரமன ராகர தர யாக்கர. ஆண்டு சொல்ற, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, திகையாதீங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் முன்னாடி போகிறேன், உங்கள் கூடயும் இருப்பேன், உங்களுக்குள்ளேயும் இருப்பேன். உங்களை கை கோத்து உங்களோட வாழ ஆசைப்படுங்க. பாருங்க, மனிதர்கள் நம்ம சொல்லலாம் ஆண்டோட கரத்தை பிடிச்சி வாழலாம். அந்த கடவுள் நம்ம உன் கரத்தை கொடுப்பியா? நான் உன் கரத்தை விட மாட்டேன், உன் கரத்தை கோத்துக்குவேன், பிடிச்சிக்குவேன். உன் கரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறார் ஆண்டவர். ஓ ஐயா, என் கை எவ்வளவு பாவங்களை செய்த கை, என் கையா பிடிக்கும்? இல்லை, உன் கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைன்றார் ஆண்டவர். உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவருக்கு ஆசை. உன்னை கை விடுவதில்லைன்னா என்னங்க அர்த்தம்? உங்களை கை விடுவதில்லை, நான் கையை விட மாட்டேன். நீ எனக்கு வேணும். நீ எனக்கு கோல்டு மாதிரி, ட்ரெஷர் மாதிரி, டைமண்ட் மாதிரி, எல்லாத்த விட அதிகம் நீ எனக்கு. அதுக்கு தான் உனக்கு உயிரையே கொடுத்தேன். உனக்காக உயிரை கூட கொடுத்துருவேன், எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த அன்புக்குள்ளே வந்துருங்க. இயேசுவின் அன்புக்குள்ளே வந்துருங்க. அந்த அன்புக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எதுக்காக ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமே. அந்த அன்பே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும். அந்த பொசிஷனுக்கே வந்துட்டீங்கன்னா, ராஜாவாயிட்டானா போதும், அவனுக்கு வேண்டியதெல்லாம் வந்துடும். ஒரு பிரதமர் எலெக்ஷனில் ஜெயிச்சு அவர் பிரதமர் ஆயிட்டார், அந்த பொசிஷனில் வந்துட்டாருன்னா நாடே அவருக்கு பேச்சுக்கு அடிபணிஞ்சிடும். அதே மாதிரி தான் அன்புல ஆண்டவரோட உறவுக்குள்ள வந்துட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியெல்லாம் நடந்துடுங்க. எதுக்கு நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. ராஜ உபசரிப்பு தாங்க உங்களுக்கு. மரியாளோ
தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆண்டவரை தெரிந்து கொள்வோம். நன்றி அப்பா, வார்த்தைகளுக்காய் நன்றி. சந்தோஷமா ஜனங்க போகட்டும், சமாதானமா போகட்டும். அவங்களுக்குரிய பொக்கிஷங்களை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற வாரமாக அது நாவாரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜீசஸ் நேம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்போட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Praise Jesus. Glory to God.